வணக்கம். நாம இன்னைக்கு பேச போற டாபிக் நம்ம பல பேர் வீட்ல வாஸ்து பார்க்கும்போதோ இல்ல பெரியவங்க பேசும்போதோ கேட்ட ஒரு விஷயம். ஒரு குறிப்பிட்ட திசையை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கியே வைப்போம், ஒரு சின்ன பயத்தோட பாப்போம். அதுதான் தெற்கு திசை. இந்த திசையோட பேரை சொன்னாலே போதும், மனசுக்குள்ள யமன், மரணம், ஏதோ ஒரு கெட்ட சகுனம்னு ஒரு லிஸ்ட் ஓடும். ஆனா இந்த பயம் உண்மையிலேயே அர்த்தமுள்ளதுதானா? உங்களுக்காக நாங்க எடுத்து வச்சிருக்க ஆதாரம் அண்டம் குரல். இத சித்தர்களோட பார்வைய நமக்கு காட்டுது. அவங்க பார்வையில தெற்கு திசைங்கிறது நாம நினைக்கிற மாதிரி ஒரு பயந்து ஒதுக்க வேண்டிய திசையே இல்ல. அதுக்கு முற்றிலும் வேறொரு முகம் இருக்கு. இன்னைக்கு நம்ம நோக்கம் அந்த பயத்தின் பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அறிவியலை புரிஞ்சுக்கிறது தான். தெற்கு திசை எப்படி தைரியத்தோட திசையா மாறுது, இதுக்கும் நம்ம சமையலறையில இருக்கிற துவரைக்கும் வானத்துல இருக்கிற செவ்வாய் கிரகத்துக்கும் என்ன சம்பந்தம்னு ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு பரவலான நம்பிக்கைய, அதாவது பயத்தை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள சித்தர்கள் எப்படி ஜோதிடத்தையும் அறிவியலையும் மருத்துவத்தையும் ஒன்னா கோர்த்திருக்காங்கிறது தான். இது வெறும் நம்பிக்கையை பத்தின பேச்சு இல்ல. சொல்ல போனா பயத்திலிருந்து அறிவுக்கு நம்மள கூட்டிட்டு போற ஒரு பயணம் மாதிரி இது. சூப்பர். அப்ப முதல்ல அந்த பயத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். ஏன் தெற்கு திசைக்கு மட்டும் இவ்ளோ ஒரு நெகட்டிவ் இமேஜ்? யமதர்மராஜனோட திசைன்னு சொல்றாங்களே, அந்த நம்பிக்கையோட ஆணிவேர் எந்த இருக்கு? அதுதான் இந்த எல்லா குழப்பத்துக்கும் பயத்துக்கும் முதல் காரணம் இல்லையா? உண்மைதான். தெற்கு திசை யமனுக்குரியதுங்கிறது புராணங்கள்ல வர்றதுதான். மரணத்தோட கடவுள் இருக்கிற திசைங்கிறதால இயல்பாவே மனசுல ஒரு தயக்கமும் ஒரு பயமும் வந்துடுது. அதேதான், ஒரு பயமும் உருவாயிடுது. வீடு கட்டும்போது கூட தெற்கு வாசல் வைக்கலாமா வேணாமான்னு ஒரு பெரிய பட்டிமன்றமே நடக்கும். ஆனா சித்தர்கள் பார்வையும் ஜோதிட கணக்கும் இங்கதான் உள்ள வருது. அவங்க பார்வையில தெற்கு திசைங்கிறது வெறும் யமனோடது மட்டும் இல்ல, அது செவ்வாய் கிரகத்தோட ஆதிக்கம் ரொம்ப வலிமையா இருக்கிற இடமும் கூட. ஓ, அப்போ ஒரே இடத்துல யமனும் இருக்கால் செவ்வாயும் இருக்காரா? இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. ஒண்ணு மரணத்தோட அதிபதி, இன்னொன்னு வீரத்தோட கிரகம். ரெண்டும் எப்படி ஒன்னா இருக்க முடியும்? அதுதான் இதுல இருக்கிற தத்துவமே. ஒரு முரண்பாடு மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்குள்ள ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. ஜோதிடப்படி செவ்வாய்னா வீரம், தைரியம், ஆற்றல், ரத்தம், கோபம், போர், இப்படி ஒரு பவர்ஃபுல்லான விஷயங்களோட காரகன். அப்போ பயத்தை கொடுக்கிற யமனோட திசையிலேயே அந்த பயத்தை ஜெயிக்கிற செவ்வாயோட சக்தியும் இருக்குன்னு சித்தர்கள் சொல்றாங்க. ஓஹோ, அதாவது ஒரு பிரச்சனை எங்கே உருவாகுதோ அதுக்கான தீர்வும் அங்கேதான் இருக்குங்கிற மாதிரி. விஷத்தை விஷம்தான் முறிக்கும்னு சொல்ற தத்துவம் மாதிரி இது. பயத்தை ஜெயிக்க பயத்தோட மூலத்துக்கே போகணும். கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பயத்தின் திசையிலிருந்தே தைரியத்துக்கான ஆற்றலை எடுக்கிறது. ஆனா இங்கதான் எனக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த அண்டம் குரல் ஆதாரம் செவ்வாய் கிரகத்தை நம்ம கிச்சன்ல இருக்கிற ஒரு சாதாரண பொருளோட இணைக்குது. அது துவரை. செவ்வாய் கிரகம் எங்க இருக்கு, நம்ம சாம்பாருக்கு போடுற துவரம் பருப்பு எங்க இருக்கு, இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்னு அந்த ஆதாரம் சொல்லுது. அதுதான் சித்தர்களோட பார்வையோட அழகே. அவங்க எதையும் சும்மா சொல்லிட மாட்டாங்க. ரெண்டு முக்கியமான விஷயங்களை வச்சு இதை இணைக்கிறாங்க. ஒன்னு, நீங்க சுலபமா யூகிக்க கூடியது நிறம். செவ்வாய் கிரகம் செந்நிறக்கோள், சிவப்பு கிரகம்னு தான் சொல்றோம். துவரையோட நிறமும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சிவப்பு கலந்த பழுப்பு நிறத்துல இருக்கும். இது நேரடியான வெளிப்படையான தொடர்பு இல்ல. ரெண்டாவது காரணம் தான் ரொம்ப முக்கியமானது, ஆழமானது. அது துவரை செடியோட வேர். செடியோட வேரா? ஆமா, துவரை செடியோட வேர்கள் மண்ணுக்குள்ள ரொம்ப ஆழமா உறுதியா பரவி நிற்கும். இந்த ஆழமான வேர்களை சித்தர்கள் ஒரு குறியீடா பாக்குறாங்க. அதுக்கு பேரு பூமியின் பிடிப்பு, அல்லது இப்ப நாம சொல்ற கிரவுண்டிங். கிரவுண்டிங்கா? அத கொஞ்சம் விளக்க முடியுமா? நடைமுறை வாழ்க்கையில இந்த கிரவுண்டிங் இல்லாம இருக்கிறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? அதை இந்த ஆற்றல் எப்படி சரி செய்யுது? நல்ல கேள்வி. கிரவுண்டிங் இல்லாம இருக்கிறதுனா என்ன? மனசு அலைப்பாயிறது, ஒரு நிலையற்ற தன்மை, பதட்டம், சின்ன விஷயத்துக்கு கூட பயப்படுறது, கவனச்சிதறல், இதெல்லாம் தான். நம்ம மனசு காத்துல பறக்கிற பட்ட மாதிரி இலக்கு இல்லாம போறது. பயம்ங்கிறது கூட ஒரு விதமான நிலையற்ற தன்மைதான் இல்லையா? ஆமா, உண்மைதான். அந்த துவரையோட ஆழமான வேர்கள் மாதிரி நம்ம மனசையும் உடலையும் ஒரே இடத்துல உறுதியா நிலைநிறுத்துறது தான் கிரவுண்டி. அசைக்க முடியாத ஒரு தைரியத்துக்கு முதல்ல நிலையான ஒரு மனசும் உடலும் வேணும். அந்த நிலைத்தன்மையோட குறியீடு தான் துவரை. அப்போ தெற்கு திசையோட கட்டுப்பாடு இல்லாத தீவிரமான ஆற்றலை சமநிலைப்படுத்த செவ்வாயோட குணாதிசயங்களை கொண்ட, அதுலயும் குறிப்பா நிலைத்தன்மையை கொடுக்கிற ஒரு பொருளை சித்தர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது குறியீட்டு ரீதியா ரொம்ப அழகா இருக்கு.
ஆனா ஒரு சாதாரண துவரையால நிஜமாவே இவ்வளவு பெரிய வேலையை செய்ய முடியுமா? இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் தான் என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. இங்கதான் சித்தர்களோட ஆன்மீகம் அறிவியலா மாறுது. செவ்வாய் ஒரு வெப்பமான கிரகம்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி பூகோள ரீதியா பார்த்தா தெற்கு திசையில இருந்துதான் அதிகப்படியான வெப்ப காற்றும் சில அண்ட கதிர்வீச்சுகளும் பூமிக்கு வருதுன்னு சொல்றாங்க. இந்த அதிகப்படியான வெப்பம் ஒரு விதமான எதிர்மறை ஆற்றலை உருவாக்கக்கூடியது. துவரைய வச்சிருப்பாங்கன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. நான் கூட பல கோவில் கோபுரத்தை பார்த்திருக்கேன். ஆனா அதுக்குள்ள துவரை இருக்கணும்னு, அது ஒரு அறிவியல் காரணத்துக்காக இருக்கணும்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிறேன். இது வெறும் சம்பிரதாயமா இல்ல இதுக்குள்ள பெரிய சயின்ஸ் இருக்கா? இது வெறும் சம்பிரதாயம் இல்ல, இது ஒரு நுட்பமான அறிவியல் தொழில்நுட்பம். சித்தர்களோட ஸ்பிரிச்சுவல் என்ஜினியரிங்னு கூட சொல்லலாம். தெற்கு திசையிலிருந்து வர்ற அந்த அதிகப்படியான வெப்ப கதிர்வீச்ச, அதாவது ஹீட் ரேடியேஷனை உறிஞ்சு கொள்ளும் தன்மை துவரைக்கு உண்டு. அதனாலதான் கோவில் கோபுரத்தோட உச்சியில கலசத்துக்குள்ள பல தானியங்களோட சேர்த்து தோரையையும் நிரப்பி வைக்கிறாங்க. அங்க அது ஒரு வெப்ப உறிஞ்சி, அதாவது ஹீட் அப்சார்பர் மாதிரி செயல்படுது. கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா கலசத்துல வைக்கிற ஒரு கைப்பிடி துவரை அவ்வளவு பெரிய கோவிலோட வெப்பத்தையே கட்டுப்படுத்துமா? இது கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமா இல்லையா? உங்க சந்தேகம் நியாயமானதுதான். ஆனா அதோட செயல்பாட்டை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அது மொத்த கோவிலையும் ஏசி போட்ட மாதிரி குளிரூட்டாது. மாறாக அது ஒரு ஆற்றல் சமநிலைப்படுத்தி. இந்த ஆதாரம் கருப்பு பொருள் கதிர்வீழ்ச்சி, அதாவது பிளாக் பாடி ரேடியேஷன்ங்கிற ஒரு நவீன அறிவியல் கோட்பாட்டோட இதை ஒப்பிடுது. எளிமையா சொல்லணும்னா, ஒரு கருப்பு நிற பொருள் தன் மேல படுற எல்லா விதமான ஒளி மற்றும் வெப்ப கதிர்வீழ்ச்சியும் முழுமையா உள்வாங்கிக்கிட்டு பிறகு அதை ஒரு சீரான ஆற்றலா வெளியிடும். இங்க துவரையோட தன்மையும் கிட்டத்தட்ட அப்படிதான். அது தெற்கிலிருந்து வர்ற அதீதமான மனித உடலுக்கு பொருந்தாத வெப்ப ஆற்றலை ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சி அதை வடிகட்டி சமநிலைப்படுத்தி கோவிலுக்குள்ள ஒரு இதமான நேர்மறையான ஆற்றல் சூழலை உருவாக்குது. ஒரு ஃபில்டர், ஒரு வடிகட்டி. இந்த வார்த்தை ரொம்ப சரியா இருக்கு. அதாவது தெற்கு திசையோட அடர்ந்த கட்டுப்பாடற்ற ஆற்றலை மனிதர்களுக்கு நன்மை தர்ற வகையில வடிகட்டி கொடுக்குது. ஓகே, இது புரிஞ்சிருச்சு. கோவிலுக்குள்ள ஒரு இதமான சூழலை உருவாக்குது. இதனால சாமி கும்பிட வர்ற மனிதர்களுக்கு, அதாவது உங்களுக்கு நேரடியா என்ன பயன்? ஒரு நிமிஷம், கோவிலோட வெப்பநிலைய மாத்துறதுங்கிறதே பெரிய விஷயம். ஆனா அது மனுஷனோட உடம்புக்குள்ள போய் ரத்த ஓட்டத்தையே மாத்துது, முதுகு தண்டுவடத்தை பலப்படுத்துதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. இது எப்படி சாத்தியம்? கோவில இருக்கிற ஒரு பொருள் எப்படி ஏன் உடம்ப பாதிக்க முடியும்? இதான் சித்த மருத்துவத்தோட அடிப்படை. அவங்க பார்வையில மனித உடம்புங்கிறது இந்த பிரபஞ்சத்தோட ஒரு சின்ன மாடல் தான். வெளியில நடக்கிற ஒவ்வொரு மாற்றமும் உள்ளேயும் நடக்கும். அந்த வகையில துவரையால வடிகட்டப்பட்டு சமநிலைப்படுத்தப்பட்ட அந்த ஆற்றல் கோவில் சூழல்ல ஒரு விதமான நேர்மறை அதிர்வலைகளை உருவாத்துது. நம்ம கோவிலுக்குள்ள போகும்போது அந்த அதிர்வலைகள் நம்ம உடம்புக்குள்ள ஊடுருவி சில நுட்பமான மாற்றங்களை ஏற்படுத்துது. என்ன மாதிரியான மாற்றங்கள்? குறிப்பா 2 முக்கியமான விஷயங்கள் நடக்குது. 1, ரத்த ஓட்டம் சீராகுது. அந்த சமநிலைப்படுத்தப்பட்ட ஆற்றல் நம்ம உடலோட ரத்த ஓட்டத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்ய உதவுது. சீரான ரத்த ஓட்டம் இருந்தாலே உடல்ல பாதி பிரச்சனைகள் தீந்துரும், மனசும் தெளிவா இருக்கும். 2வது, இது முதுகு தண்டுவடத்தை பலப்படுத்துது. முதுகு தண்டுவடத்தையா? ஆமா, நம்ம உடம்போட மைய அச்சு, நம்மளோட ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தோட கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாமே தண்டுவடத்துல தான் இருக்கு. தண்டுவடம் பலமா இருந்தா ஒருத்தரோட உடல் மொழியே மாறிடும். நிமிர்ந்து நிப்பாங்க, முகத்துல ஒரு தெளிவு இருக்கும், இயல்பாவே மன தைரியம் அதிகரிக்கும். அப்போ இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. தெற்கு திசையின் வெப்பத்தை துவர சமநிலைப்படுத்துது. அந்த சமநிலையான ஆற்றல் கோவிலுக்குள்ள ஒரு அதிர்வலையை உருவாக்குது. அந்த அதிர்வலை நம்ம உடலுக்குள்ள போய் ரத்த ஓட்டத்தையும் தண்டுவடத்தையும் பலப்படுத்துது. பலமான தண்டுவடம் நமக்கு மன தைரியத்தை கொடுக்குது. அப்படிதானே? மிக சரியா சொன்னீங்க. இது ஒரு முழுமையான அமைப்பு. அது மட்டும் இல்லாம இந்த அமைப்பு பூமியோட காந்த சக்தியை ஈர்த்து அதை உடலுக்கு தேவையான உயிர் சக்தியா மாத்தி வழங்குதுன்னு சித்தர்கள் நம்புறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, தெற்கு திசையோட அந்த தீவிரமான செவ்வாய் மற்றும் யமனின் ஆற்றலை துவரைங்கிற ஒரு சின்ன தானியத்தை வச்சு வடிகட்டி அதை மனிதனுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தைரியத்தையும் சமநிலையையும் கொடுக்கிற ஒரு சக்தியா மாத்துறாங்க. இது ஒரு அற்புதமான ஆன்மீக பொறியியல். ஆமா, பயத்தை போக்க பயத்தோட திசையிலிருந்தே வர்ற ஆற்றலை மனிதனுக்கு ஏத்த மாதிரி மாத்தி பயன்படுத்துறாங்க. இதுதான் இதோட சூட்சுமம். அப்போ இன்னைக்கு நாம பார்த்ததுல இருந்து என்ன புரியுதுன்னா, தெற்கு திசைங்கிறது நாம ஒதுக்கி பயப்பட வேண்டிய ஒரு யமன் திசை மட்டும் இல்ல. அது செவ்வாயோட ஆதிக்கத்தால
தைரியத்தையும் ஆற்றலையும் அள்ளி தர்ற ஒரு வாசல். நம்ம வீட்ல சாம்பார் வைக்க பயன்படுத்துற ஒரு சாதாரண துவரை கோவில் கோபுர கலசத்துல இருக்கும்போது ஒரு அறிவியல் கருவியா மாறி வெப்பத்தை சமநிலைப்படுத்தி நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் தைரியத்தையும் சக்தியும் தருது. உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. பயத்தோட குறியீடா நம்ம பார்த்த ஒரு விஷயம் எப்படி ஒரு அறிவியல் பூர்வமான ஆற்றல் மையமா மாறுதுன்னு இந்த அண்டங்குரல் ஆதாரம் நமக்கு தெளிவா காட்டுது. சித்தர்களோட பார்வை எவ்ளோ ஆழமானது, எவ்ளோ அறிவியல் பூர்வமானதுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இனிமே கோவிலுக்கு போனா கோபுரத்தை வேற மாதிரி தான் பாப்பேன் போல. இந்த கலந்துரையாடலோட இறுதியில உங்க மனசுல ஒரு கேள்வியை விதைக்க ஆசைப்படுறேன். யோசிச்சு பாருங்க. துவரைய மாதிரி ஒரு சாதாரண தானியத்துக்கு ஒரு திசையோட ஆற்றலைய மாத்தி அமைச்சு மனிதனுக்கு பயன்படுற மாதிரி செய்யற சக்தி இருக்குன்னா, நம்ம முன்னோர்களோட சமையல் அறையில, அவங்களோட வழிபாட்டு முறைகள்ல, அவங்களோட அன்றாட பழக்க வழக்கங்கள்ல நாம இன்னும் கண்டுபிடிக்காம புரிஞ்சுக்காம இருக்கிற அறிவியல் ரகசியங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கும் இல்லையா?